பகவத்கீதையில் 2வது சாப்டரில் 25வது ஸ்லோகம். அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவிக்கார்யோயம் உச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசித்துமர்ஹசி. இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். கண்ணன் அர்ஜுனன்ட்ட சொல்லின்னு இருக்கார், நீ ஆத்மா பற்றி வருத்தப்பட தேவையே இல்லை. ஏன்னா தைரியமாக நீ போரிடலாம். ஏன்னா ஆத்மா பற்றி நன்னா அறிஞ்சுட்டு உனக்கு சோகம் போயிடும் பாரு. அது அவ்யக்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவை அறிஞ்சிக்கவே முடியாது, அது மறைஞ்சிருக்கு. உன்னால் கண்ணால் பார்க்கவோ மூக்கால் இது பண்ணவோ ஒன்றும் முடியாது, இந்திரியங்களால் நீ கண்டுபிடிக்க முடியாது. ஆத்மா அறியப்படாதவன். அச்சிந்தியோயம், அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்புறம் அது விகாரம் இல்லாதது, அதுக்கு மாறுதலுக்கு உட்படாதது, அதுக்குன்னு ஒரு சேஞ்சும் கிடையாது, அப்படியே தான் இருக்கும். இதுக்கு 3 இருக்குது, பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம்னு 3 இருக்குது. பிரத்யக்ஷம்னா கண்ணால் பார்த்தவொடனே தெரிஞ்சுது. இப்போ நம்ம பொருள் எதனாலும் சரி என்ன பண்ணுறோம், கண்ணால் பார்த்தவொடனே இது செடி இது கொடி எல்லாம் தெரிஞ்சுன்றோம். ஆனால் ஆத்மாவை பிரத்யக்ஷமாக தெரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் அனுமானம், இப்போ யூகிக்கலாம். அங்கே ஒரு இடத்துல மலையில் புகை வருதுன்னு வச்சுக்கோ, அங்கே நெருப்பு இருக்குது அப்படின்னு நம்ம யூகிக்கிறோம். ஆனால் ஆத்மாவை யூகிக்கவும் முடியாது. அது ஒன்றை கொண்டு மற்றொன்றால் தெரிஞ்சுக்கிற சக்திக்கு பேர் அனுமானம். இது நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. சப்தம், ஆத்மாவுக்கு சப்தம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அது வேதத்தால் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி நினைக்கக்கூட முடியாது, விகாரம் இல்லாதது எல்லாம் இப்படி இருக்கும்போது நீ ஆத்மாவை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. தைரியமாக போரிடு, உன்னோட சோகத்தை போக்கிட்டு நீ தைரியமாக சண்டைக்கு தயாராகு அப்படின்னு விளக்கி சொல்கிறார்.